அவருடைய சத்திய பாதையை சென்ற சத்திய சகாபாக்கள், சகாபிய பெண்மணிகள், தாபியங்கள், தாபியங்கள், மேலும் இந்த ஏகத்துவத்தை தன் உயிர் மூச்சாக எடுத்துக் கொண்டிருக்கின்ற உங்கள் மீதும் என் மீதும் ஒன்றாவதாக பிரார்த்தித்துக் கொண்டவனாக இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன். மனிதர்கள் பல எண்ண ஓட்டங்கள் உடையவர்களாக இருந்தாலும், அதே போல மனிதர்கள் பல பண்புகளை உடையவர்களாக இருந்தாலும், ஆசை என்று வரும்பொழுது பொதுவான ஆசைகளுக்கு அடிமையாக இருப்போம் மனிதர்களை நாம் பார்க்க முடியாது. அப்படி குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், எந்த வயதிற்கும் ஆசை என்பது அளவோடு கிடையாது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார்கள். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், முதியவர்களிடம் கூட இரண்டு செய்திகளை நேசிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள், இரண்டு விஷயங்கள் மீது நேசிப்பதில் இளமையானவர்களாக இருப்பார்கள் என்று கூறுகிறார்கள். அது ஒன்று இந்த உலகில் நீண்ட நாள் வாழ வேண்டும் என்பதும், மற்றொன்று பொருளாசை என்பதும். இந்த ரெண்டு தான் ஆசைகள், பண்புகள் கலந்திருக்கும். ஒரு நல்லவன் சொல்லுவாங்க, இவர் பாசக்காரர் சொல்லுவாங்க, இவர் நேசக்காரர் சொல்லுவாங்க, இவர் கோபக்காரர் சொல்லுவாங்க, இவர் சிந்தனை ஆற்றலுடையவர் சொல்லுவாங்க, இவர் கொஞ்சம் மந்த புத்தி உடையவர் சொல்லுவாங்க. இப்படி மனிதர்கள் பல பண்புகள் இருந்தாலும் கூட ஒரு மனிதர்கள் பொதுவான மனிதனோட ஆசை என்று வந்துவிட்டால் நீண்ட நாள் வாழ வேண்டும் என்கின்ற ஆசையும், இந்த பொருளின் மீது இருக்கக்கூடிய ஆசையும் குறைகிறதா என்று பார்த்தால் குறையவே குறையாது. அது எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, நீண்ட நாள் வாழ வேண்டும், இன்று எனக்கு ஏதாவது ஆகியவர்கள் கிடைக்க மாட்டேன், எனக்கு எதுவும் ஆகாது என்பதை போலதான் மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை கடத்தி செல்வதை பார்க்க முடியாது. ஒரு உதாரணத்துக்கு சொன்னால், நாம் இங்க பள்ளிவாசல் என்ற அடிப்படையிலே தாவா பணிகளை மக்களும் கொண்டு சேர்ந்தோம். அது குறிப்பாக மருத்துவ தாவா, மருத்துவமனைக்கு சென்று அங்க அவங்க அடையக்கூடிய சில சிரமங்களை பார்த்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய மிகப்பெரிய தாவா. அவருடைய வாழ்நாட்டம் குறைவாக இருக்கும், நீண்ட நாள் வாழ்க்கையில் இருக்காது, குறைவான வாழ்க்கை, பலவீனப்பட்டவர்களா இருப்பாங்க. அவர்களிடம் போய் நலம் விசாரிப்பது, அவர் நோயுற்றோடு நலம் விசாரிப்பது என்ற அடிப்படையிலே அங்க போவோம். அப்போ வயதானவர்களை நம்ம பார்ப்போம். அப்ப அந்த பலதரப்பட்ட மக்கள், சிறு வயது பெரிய வயது வித்தியாசமே கிடையாது. அவரோட அந்த வயதானவர்கள் நம்ம கேட்டோம், உங்க வயது என்ன என்று சொன்னால், அந்த பழைய ஆட்கள் எப்படி சொல்லுவாங்க, கம்பீரமா தன்னுடைய வயதை சொல்லிவிட்டு நம்ம அப்படியே ஒரு பார்வை பார்ப்பாங்க. நாங்க 90 இருக்கோம், உங்க சமுதாயம் 50 தாண்டுவான் தெரியல என்பதை போல மக்களை பார்க்கும் பொழுது இந்த உண்மையை, இந்த யதார்த்த உண்மையை, இன்னைக்கு நாம சாப்பிடுற உணவு முறை, இன்னைக்கு நம்முடைய உணவியல் வாழ்க்கை, நம்ம உள்ளத்துல கூடிய என்ன பிரச்சனை சொல்லுவாங்க, இந்த மன அழுத்தம், இன்னைக்கு நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை எல்லாம் நம்மை பலவீனப்படுத்திக் கொண்டிருக்கிறது. நாங்களாச்சும் 90 நீங்க 50 தாண்டுவீங்க நமக்காக ஒரு தாவம் கொடுவாங்க. இது யதார்த்தமாக சந்தித்தவர்களுக்கு புரியும். அப்போ இந்த யதார்த்தத்தை மனதில் வைக்கும், இதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அதே போலதான் எந்த மாற்று கருத்தும் இல்லாத ஒன்று என்று சொன்னால் அனைவரும் மௌத்தாகக்கூடியவர்கள். மரணம் என்பது அனைவருக்கும் உண்டு. மட்டும்தான் மரணம் கிடையாது, அவனுக்கு எந்த பலவீனமும் கிடையாது, அவனுக்கு மறதி கிடையாது. இப்படி எல்லாம் நாம் அடித்து சென்றாலும் மரணம் என்பது நமக்கு உண்டு என்பதை தெல்ல தெளிவாக நாம் புரிந்து வைக்கிறது. திருமலை குரானிலே அல்லாஹ் சொல்லும்போது ஒவ்வொரு உயிரும் மரணத்தை சுமைக்கு தீர வேண்டும். வீட்டில் ஒரு பொருளை வச்சுட்டு பெரியவருக்கு கூப்பிட்டு சின்னவரை மறைக்கிற மாதிரி கிடையாது. நீங்க அனைவருமே என்ன பண்ணணும், இந்த மௌத்தை பாதுகாப்பாகணும். மௌத்தை பத்தி உங்களுக்கு தெரியாதா? எல்லாருக்கும் இருக்கு. இந்த மௌத்தோட வேதனை ஒன்று சுவைக்குத்தான் தீர வேண்டும். அது என்ன இனிப்பான ஒரு செய்தியா? பலருடைய சிந்தனை என்ன, மௌத்து வந்து வாழ்க்கையை முடிஞ்சது சொல்ல தன் வாழ்க்கையை முடிந்து போகிறார். அது தற்கொலை செய்யக்கூடியவர்கள் நாளை மறுமையில் நிரந்தர நரகத்துக்கு சென்று விடுவார்கள். யதார்த்தத்தை புரியாதவர்கள். மௌத் என்பது அடுத்த ஒரு மன்னரை வாழ்க்கையும் மறுமை வாழ்க்கையும் முதல் படி என்பதை பலர் தெளிவல்லாமல் இருக்க முடியாது. இது ஏதோ சாதாரண ஒரு வாழ்க்கை. இதுவரைக்கும் எத்தனை வருஷங்கள் வாழ்ந்திருப்போம்?
என்ன சிறு வயசுல பெரிய வயசு வரைக்கும் அதிகபட்சம் எத்தனை வருஷம் வாழ்வோம்? ஒரு 60 70. இன்னைக்கு இருக்கக்கூடிய உணவு முறை, இன்னைக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கை முறைக்கு அது கூட குறைந்து கொண்டுதான் வருகிறது. அப்ப இந்த உலக சின்ன ஒரு பொடி, அந்த பொடி போன்ற ஒரு வாழ்க்கைக்காக மலை போட்டு இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை நாம் மறுக்கலாமா? ஒருத்தர் மௌத்தாயிராரு, அவர் மௌத்தாயிட்டாரு. நபிநாயகம் என்ன சொல்றாங்க? அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் முடிந்து விட்டது. உன்னுடைய கண் பார்த்து கொண்டிருந்தது, இனி பார்க்காது. காது கேட்டுக் கொண்டு இனி கேட்காது. இது வரைக்கும் அவர் பேசிக் கொண்டு பேச மாட்டார். இதை உறுதியை தெரிஞ்சாலே போதும். இன்னைக்கு என்ன சொல்றாங்க? மௌத்தானவர்கள் ஒருத்தருக்கு கண்ணே தெரியலங்க. அவர் மௌத்தான பிறகு அவருக்கு நாம் செய்யக்கூடிய நன்மைகள் மூலமோ அல்லது மௌத்தானவர்கள் அவர் நமக்கு கண் பார்வை கொடுக்கக்கூடியவர் என்று சொல்லக்கூடியதும், அல்லது தனக்கே எந்த உதவியும் செய்து கொள்ள முடியாதவர், தன் பிள்ளையை சார்ந்திருப்பார், ஆனால் அவரிடம் போய் கையேந்தினால் எனக்கு அந்த நன்மைகளை எல்லாம் அவர் வாரி வழங்குவார் என்று சொல்லக்கூடியது பார்க்கிறோம் இல்லையா? உண்மையாலுமே மௌத்தான என்னதான் நடக்கும்? சொல்றாங்க, செயல்பாடுகள் முடிந்து விட்டது. நீங்க ஒருத்தர் என்னைக்காவது மௌத்தானவர் இருந்துச்சு, என்ன தூக்கிட்டு போக சிரமமா இருக்கு, அதனால நான் உங்களோட நடந்து வரேன் அப்படின்னு ஏதாவது சொன்ன நம்புவோமா? அந்த சத்தியத்தை நம்பியும் என்னது கூட வர சொல்ல மாட்டாரு. அவரு மௌத்தானவர் எந்திரிக்க மாட்டார். நாம தாங்க கபரை கொண்டு போய் வைக்கணும் அப்படிங்கிற உறுதியா நம்புவோம். ஆனா அதன் பிறகு மனதை தாங்க முடியாது, வேதனையை கொண்டு எப்படி மாத்திடுவோம்? நம்ம அவரோட கையேந்தலாம், அவரோட கையேந்திர நன்மைகளை கொடுப்பார், இன்றும் அவர் உயிரோடு இருக்கிறார்கள், பேசுவதை கேட்பார் என்று தவறான ஒரு சித்தாந்தத்தை கொண்டு வந்து உள்ள போடுறாங்க, பூத்துறாங்க பாருங்க. அப்ப அவருடைய பலவீனங்களை எல்லாம் பலமாக கட்டிடுவான். பொதுவாக என்ன சொல்லுவாங்க? நான் வீட்டுல உள்ளதா மௌத்த சாமின்னு சொல்லக்கூடியவரும், பக்கத்து வீட்டுல மௌத்த பேயின்னு சொல்லுவாங்க. யதார்த்தமான உண்மை. கிராமப்புறங்களில் பார்த்தா பக்கத்து வீட்டுல ஏதாச்சும் அவர் அப்படி வந்துருவாங்க, இப்படி சொல்லுவோம். உண்மையான மௌத்தான என்னென்ன நடக்கும்? ஒரு நல்ல அடியாராக இருக்கும்போது மன்னரையிலே அவருக்கு கேள்விகள் கேட்கப்படும். உங்களுடைய இறைவன் யார்? அவர் அல்லாஹ்னு சொல்லிடுவோம். உனக்கு அனுப்பப்பட்ட தூதர் யார்? நபியநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள். நம்ம யாருடைய உம்மத்? நபியநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள். நம்ம உயிரினும் மேலானவர் அவர், நம்ம உயிரினும் மேலானவர். அப்ப அவரை நாம் உண்மையாக அப்படித்தான் நினைத்தோம் என்று நினைத்தால், இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த தொலைக்காட்சி கலாச்சாரங்கள், சினிமா கலாச்சாரங்களை விட்டு அவருடைய தலைவர் இவருடைய அப்பதாக பதில்வரால் எப்ப உண்மையாக பதில் வரும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு மேலாக நினைக்கிறார். அப்படி நினைப்பது சும்மா இருப்பாரா? மக்களிடம் அந்த செய்தியை சொல்லாமல் இருப்பாரு. என்னுடைய தூதர் நீங்க நடிகரை பற்றி மக்களிடம் போய் சொல்ற, என்னோட வீர யார் தெரியுமா? நான் ரீல்ஸ் போட்டிருக்கேன், இன்ஸ்டாகிராம் பாருங்க, லைக் போடுறேன் இப்படின்னு சொல்றாங்க. உண்மையானவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களே தன் உயிரினும் மேலாக நினைக்கக்கூடியவர். மக்களிடம் அதை போய் சொல்வாரா மாட்டாரா? நாம சொல்றோம் இல்ல, நாம நினைக்கிறோம் அப்படி ஏதாவது குறைபாடுகள் மாற்றிக் கொள்வோம். அதே போல உங்களுக்கு அனுப்பப்பட்ட தீனைங்க எந்த தீனை அப்படின்னா இஸ்லாம் என்பது வர வேண்டும் என்று சொன்னால் நான் இஸ்லாத்தை நேசித்தவரா இருக்கிறேன். பெயர் தாங்கியாக இருப்பதால் எந்த பிரயோஜனமும் கிடையாது. அப்போ இந்த இடத்துல மனிதர்கள் ஒவ்வொரு வரிசையா வராங்க. இந்த நல்ல அஞ்சலோட வாழ்க்கை எப்படி இருக்கும்? கேள்வி எல்லாம் கேட்டாச்சு, நல்ல பதில். ஒளிபுரிந்த ஒரு மலைக்கு வந்து அவரை புது மாப்பிள்ளை உணர்த்திக் கொள்ளுங்கன்னு சொல்லிடுறாங்க. இரண்டாவது, இப்ப மன்னரிலே தீயவருடைய நிலைமை என்ன? இதே கேள்வி எல்லாம் கேட்கப்படுவது பதில் தெரியாது. மக்களிடையே இப்படி சொல்லிக் கொண்டு இருந்தார்கள் தெரியுமே தவிர உண்மையா அல்லாஹ்வுடைய பேரை சொல்ல வராது, தூதருடைய பேரை சொல்ல வராது. இந்த தீனுல் இஸ்லாம் இங்கே நான் முஸ்லீம் என்ற பேர் தாங்க சொல்லியிருப்பாங்க, போல முஸ்லீம் பேர் இஸ்லாம் என்பது வராது. அப்பொழுது அவருக்கு மரண வேதனையானது ஆரம்பிக்கப்படும். அது மரண வேதனையே இருந்து கொண்டிருக்கும். அந்த மன்னரை வேதனை இருந்து கொண்டே இருக்கும். இப்படி இருக்கும். அப்ப இந்த ரெண்டு பேருடைய வாழ்க்கை எப்படி போயிடுது? மன்னரிலே நல்லவருடைய வாழ்க்கை புது மாப்பிள்ளையமா இருப்பாரு. என் குடும்பத்துல போய் சொல்லிட்டு வரேன் என்று சொன்னாலும் கூட உங்களுக்கு நேரம் இல்லை, புது மாப்பிள்ளை படுகதை சொல்றாங்களே தவிர தனக்கு சொர்க்கம் என்பதை கூட நல்ல செய்தி கூட மக்கள் தன்னுடைய மக்களிடம் சொல்ல முடியாது, தனது மனைவி மக்களிடம் சொல்ல முடியாது. அவருடைய வாழ்க்கை முடிந்தது. அவங்க வருஷம் என்கின்ற திரைமறைக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அப்ப இதுதான் உண்மை. இதை புரிந்து கொள்ளாமல் இறந்தவர்களுக்கு செவி ஏற்கப்படும், அவர்கள் நமக்கு செவி சாய்ப்பார்கள் என்பதை எல்லாம் அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய தன்மை ஒரு மனிதருக்கு கொண்டு வந்தவர் என்று சொன்னால் அவர் நல்ல மனிதராக சென்றிருப்பார். பின்னாடி வந்தவர்கள் எல்லாம் அந்த வார்த்தையை வைத்துக் கொண்டு வழியேறதாக போய்விடும். மரணத்தோடு உண்மை நிலை இதுதான். அப்ப இப்ப இந்த மரணத்தின் அடிப்படையில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன?
ஆசைப்பட்டு மலையளவுக்கு இருக்கக்கூடிய பெரிய வாழ்க்கையை விட்டு விடலாமா? அப்படி விட்டு நம்ம யார் என்ன சொல்லுவோம்? நாம் அப்படி விட்டுட்டு இருக்கோமே, மறுமையுடைய வாழ்க்கையை நாம் நேசிப்பதில்லையே. நல்ல சிந்தித்து பாருங்க. குறிப்பாக நாளைக்கு மறுமையில நடக்கக்கூடிய ஒரு செய்தியை மனிதன் ஒரு குழம்பலை பாருங்க. ஒருத்தருக்கு தனது இடது கையிலே ஏடு கொடுக்கப்படும். அவருடைய புத்தகம் அவர் என்னென்ன செய்தால், என்னென்ன தவறுகள் பார்வையில் இருந்தாலும் சரி, கடன்கள், வார்த்தைகள், சொல்லால், செயலால், எதுவாக இருந்தாலும் சரி, எல்லாம் இருக்கும். அவருக்கு இடது கையிலே எழுதி கொடுப்பாங்க. ஏட்டை கொடுக்கும் பொழுது எனக்கு இந்த ஏட்டை கொடுக்காம இருந்ததால் நல்லா இருந்திருக்குமே. அதே போல என்னுடைய கேள்வி கணக்கு என்னாகும் என்று எனக்கு தெரியலையே. இந்த மௌத்தின் ஒன்று சொன்னாங்களே, மரணம் என்று சொன்னார்களே, அந்த மரணத்துடன் வாழ்வு முடிந்திருந்தால் நல்லா இருக்குமே. நான் மௌத்து தானே கடைசிய மரணம் தானே வாழ்க்கையை நினைச்சிட்டு இருந்தேன். இதுக்கப்புறம் வாழ்க்கையிலே நினைச்சிட்டு இருந்தேனே. அந்த மௌத்தோடைய முடிந்திருந்தா நல்லா இருக்குமே என்று சொல்லி அப்போ உண்மையை ஒத்துக்குவாங்க பாருங்க. திருமலை குரான்ல அல்-ஹாக்கா வருது, 69வது அத்தியாயம் வருது. என்ன வருது? என்னுடைய செல்வம் எனக்கு பயனளிக்கவில்லையே. இந்த உலகத்தில் இந்த செல்வம் தான் பெருசு நினைச்சிட்டு இருந்தேனே, அந்த செல்வம் எனக்கு பயனளிக்கவில்லை என்று சொல்லி என்னுடைய அதிகாரம் என்னை விட்டு சென்று விட்டது. படைத்த என்னுடைய கண்ட்ரோலுக்கு வந்தப்பதான் இந்த உலகத்தில் தெரியல, அங்க போய் புலவராங்க. எதையெல்லாம் செல்வ 2 விஷயத்தை தெளிவா சொல்றாரா? என்னுடைய செல்வம், என்னுடைய அதிகாரம். தனக்கு நடந்த நேர வேதனைகளை புலப்பி தள்ளக்கூடிய மனிதனாக நம்ம பார்ப்போம் இல்லையா? நல்ல யோசனை. நம்ம அந்த இடத்துல நிப்பட்டி வச்சு பார்ப்போம். இதை எல்லா கேள்வியும் கேட்டு நான் இப்படி ஒரு மனிதனாக நின்னா நான் வெற்றியாளனா? உண்மையான இந்த மக்கள் இறை நம்பிக்கை என்று சொன்ன உண்மையான இறை நம்பிக்கை தானா? செல்வத்தின் மீது பற்று வைக்கின்றேனே, வாழ்வின் மீது பற்று வைத்து விட்டேனே. மறுபடிய நாள் எப்படிப்பட்டதானே? அபிலாஷ் சொல்றாங்க, பணக்காரர்களுக்கு 500 வருடங்களுக்கு முன்னால் ஏழைகள் சொர்க்கத்தில் நுழைவார். 500 வருடம் என்பது மறுமை நாளில் பாதி நாள். ஒரு நாளைக்கு எவ்வளோ? 1000 வருடத்துக்குரியது. ஒரு இடத்துல நம்ம ஒரு மணி நேரம் உட்கார்ந்துருவோமா? அடித்து எந்திரிப்போம். எனக்கு ஒரு வேலை கொஞ்சம் போகணும், வரணும். அதிகபட்சம் எவ்வளவு நேரம் உட்காந்துருவோம்? ஒரு மனிதன் என்ற முடிவு ஒரு காத்துட்டு இருக்கோம், ஒரு வாகனத்துக்கு காத்து கொண்டிருக்கோம், ஒருத்தர் வர சொல்லிட்டோம், எவ்வளவு நேரம் காத்து கொண்டிருப்போம்? இல்ல நம்ம 30 பஸ்ஸே வருது, எவ்வளவு நேரம் காத்து கொண்டிருப்போம்? ஒரு நிமிடத்துக்கு மேல ஒரு மனிதனால் என்ன பண்ண முடியாது, அது காத்து கொண்டிருக்க முடியாது. 1000 வருடங்களுடைய நாளிலே கேள்வி கணக்குகள் ஒவ்வொன்றாக வந்து கொண்டிருக்கும். இதை நான் உனக்கு கொடுக்கலையா? இந்த நாட்களை உனக்கு நேரத்தை கொடுக்கலையா? உயிரைக்கு நாட்டை வாழ வைக்கலையா? நீ 90 வருடங்கள் வாழவில்லையா? 100 வருடங்கள் வாழவில்லையா? அதிகமா சொல்றேன், பொதுவான யதார்த்தத்தை பார்ப்போம். இத்தனை நாட்களை நான் கொடுத்து என்ன உருப்படியாக என்ன இந்த மாற்றத்திற்காக செய்ய அந்த கேள்வி வருவா வரல. எல்லாத்துக்கும் தனித்தனி அந்த நேரத்தில் மற்றவங்களை பற்றி நம்ம கவலையப்பட மாட்டோம். என்னுடைய கேள்வி எனக்கு, யார் என்ன சொன்னாலும் என் கேள்வி எனக்கு மட்டும்தான். யாரை பத்தி நான் சிந்திக்க, தாய் தந்தை பற்றி கூட சிந்திக்க வர அன்னைக்குதான் புரியும். நாம் ஒவ்வொரு பயானும் சொல்லுவோம், அந்த நாளிலே உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அற்புதங்களை பற்றி அல்லாஹ் விசாரிப்பான்னு சொன்னானே, அது இந்த நாள் தானா? என்கிட்ட அற்புதத்தை கொடுத்தானே, யாருக்கும் எல்லாரும் கொடுத்தானே. ஒருத்தருக்கு மெமரி, அது மறதியே இருக்காது, ஞாபக சக்தி ஜாஸ்தி. நீ குரான மனப்பாடம் பண்ணியா? ஒருத்தருக்கு மக்களுக்கு சொல்லக்கூடிய திறமை இருக்கு, நீ அதை சொன்னியா? ஒருத்தருக்கு ஞாபகம் இருக்கிறது, மக்களிடம் போய் இஸ்லாத்தை சொன்னாயா? உன்னுடைய தேவைக்காக மட்டும், ஒரு தொழிலுக்காக மட்டும் நீ அதை செய்தியே. இப்படியே மனிதர் ஒருத்தர் பார்வை நல்ல கூர்மையா இருக்கும், ஒருத்தர் செவிப்புடன் கூர்மையா இருக்கும், அறிவுத்திறன் கூர்மையா இருக்கும். இதையெல்லாம் வைத்து நீ என்ன பயன்படுத்தினார்? அல்லாஹ் இறை நம்பிக்கை கொண்டேன் என்று சொல்லி இறை நம்பிக்கை கொண்டிருந்தால் உன்னிடம் என்ன செயல்பாடுகள் வந்தது என்று அல்லாஹ் கேட்பானே, அந்த அன்புடைகளை விசாரிப்பானே. நம்ம இன்னைக்கு பார்க்கிற மாதிரி நம்ம பொதுவாக சில இடத்துல பார்க்கும்போது ஏதாவது உதவி கேட்க வந்தா யாருக்கிட்ட கேட்கிறேன்? எங்கிட்ட தானே கேட்கிறேன், கேளு, இது மட்டும் போதுமா உனக்கு, இன்னும் என்ன வேணும் கேளு என்று கேட்டு சொல்லிட்டு கடைசியில இதெல்லாம் உனக்கு நான் செய்யணும் தான் ஆசை,
என்னால செய்ய முடியாதுப்பா, அந்த அளவுக்கு வசதி கிடையாதுன்னு ஒருத்தர் சொன்னா அந்த இடத்துல என்ன கலவரம் நடக்கும், என்ன ரத்த ஆய வரும். நான் பாட்டு சும்மா இருப்பேன், கேளுன்னு சொல்லி கேட்க வச்சுட்டு இல்லைன்னு சொல்றியே, என்கிட்ட உதவி கேளுன்னு சொன்னியே, நான் உதவி கேட்டப்ப இல்லைன்னு கை மறுக்கிறியே, கை விட்டுட்டியே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படி இல்லை. அல்லாஹ் எதை கொடுப்பேன் என்று சொன்னாரோ அதை கொடுக்கக்கூடிய, அது உண்மையாக நம்பக்கூடியவராக நபிகள் ஸல்லல்லாஹு அவங்க உம்மத்திலே தயார் செய்து வைத்திருக்கிறார்கள். இது வெறும் வார்த்தையாக நினைக்கல, இன்னைக்கு நம்ம பயன்படுத்த இது வெறும் வார்த்தை அல்ல, செயல்பாடுகள் உங்களிடம் இருக்கிறதா என்று பார்க்கக்கூடிய சோதனை. நபிகள் ஸல்லல்லாஹு காலகட்டத்தில் முதல் கூட்டத்தில் வராங்க, ரொம்ப ஏழ்மையானவங்க. அவர்களுடைய ஏழ்மை நிலையை பார்த்து நபிகள் ஸல்லல்லாஹு மூஞ்சி மாறி விடுகிறது. ஈர பள்ளிக்கு போறாங்க, தொழுகிறாங்க, அதன் பிறகு உரை நிறுத்துறாங்க. நீங்க நம்ம எப்படி தொழுகைக்கு பிறகு அறிவிப்பு செய்யணும், அந்த மாதிரி அவங்க உரை நிறுத்துறாங்க. அந்த உரை நிறுத்துவதை கேட்டுடனே சகாபாக்கள் தன்னிடம் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் கொண்டு வராங்க. என்னென்ன தெரியுங்களா? பொற்காசுகள், தங்க காசு இருக்கு இல்லையா, தங்க காசுகள், வெள்ளி காசுகள், ஆடைகள், பேர்த்த மரங்கள், கோதுமை, எதையெல்லாம் தனக்காக என்று எடுத்து வைக்கிறார்களோ அதையெல்லாம் கொண்டு வந்து கொட்டுகிறாங்க. இவங்கெல்லாம் இதை பண்ணிட்டு இருக்கும் போது ஒருத்தர் மட்டும் ஒரு பை நிறைய பொருட்களை கொண்டு தூக்க முடியாம தூக்கிட்டு வர, தூக்கவே முடியல அவரால். அவர் கைகளிலே அதை வைத்துக் கொள்ள முடியவில்லை. அவ்வளவு தூரம் அவர் எடுத்து வருகிறார். அவர் எடுத்து வந்த பிறகு அந்த இடத்துல பாத்தீங்கன்னா குவியதா இருக்கு, ஆடைகளின் குவியலும் உணவுகளின் குவியலும் கிடக்கு. அந்த செய்தியை அவருக்கு அவர் செய்த அந்த நன்மையை பார்த்து சொல்றாங்க பாருங்க. யார் ஒருவர் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒரு நடைமுறையை, அழகிய நடைமுறையை செய்கிறாரோ அதனுடைய நன்மையும் அவர் பார்த்து இன்னொரு செஞ்சிருப்பார், அவருடைய நன்மையும் அவருக்கு கிடைக்க தீரும். அல்லாத குறைவே காட்ட மாட்டார். ஒரு தொழுகை பக்கம் வருவார், தொழுகையே கரெக்டா செய்வார். அந்த தொழுகை பக்கம் மக்களை அழைப்பாரு. சொல்லுவதாக தொழுகையை பற்றி பேச முடியும். குர்ஆனை அல்லாஹ் சொல்றாரு, இந்த ஸலாத்தை காண பலருக்கு முஃமினீன கிதாபா மௌகூதா. இந்த நம்பிக்கை கொண்டவர்கள் தொழுகை நேரம் குறிக்கப்பட்ட கடமையாக இருக்கிறது என்று அல்லாஹ் சொன்னானா, அதை முழுமையாக நம்பியவர் அவர் தொழுவாரா மாட்டாரா? இறை நம்பிக்கையால தொழுகை விடுவாரா? அல்லாஹ்வை நம்பக்கூடிய தொழுகை விடுவாரா? இந்த தொழுகை என்பதுதானே நமக்கும் பிறருக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். அப்படி நினைத்தா அவங்க தெளிவா நடந்து கொள்வாங்க. அந்த மாதிரிதான் இங்க ஒரு நபரானவர் என்ன பண்றாரு, தன்னுடைய பொருளெல்லாம் கொண்டு வந்து அப்படி கொஞ்சம் முன்னாடி இருக்கிறாங்க, அப்படி கொண்டு வந்துருவாங்க. நமக்கு இப்படி வரக்கூடிய நம்முடைய நன்றிகள். அப்போ நம்முடைய இந்த செயலை பார்க்கும் ஒருவர் பார்த்து என்ன பண்றாரு, இவர் தொழுகைக்கு எப்படி போறாரு, காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சாரு, அவருடைய காலையில் 3 மணிக்கு எந்திரிச்சு தனக்கு போகிறாரு, இவருக்கு எவ்வளவு நன்மை, இவருக்கு எவ்வளவு சண்டை வந்தாலும் சமாளிச்சுக்கிறாரு, அல்லாஹ்விற்கு முழு நம்பிக்கை வைக்கிறாரு. இப்படி ஒரு ஆச்சரியப்படக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழ்றோம்னு சொன்னா, அவரை பார்த்து இன்னொருத்தரும் அந்த ஆச்சரியத்துக்குரிய வாழ்க்கையை தன் வாழ்க்கையாக மாற்றிக்கொண்டால், அவர் அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெற்றால் எவ்வளவு பெரிய சிறந்த நன்மை. நாம அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்றோமா? ஏதோ ஒரு கடமையை முடித்தோம் என்று கிடையாது. நம்முடைய செயல்பாடுகள் எல்லாம் எப்பேற்பட்டதாக இருக்க வேண்டும்? நம்முடைய செயல்பாடுகள் அனைத்துமே ஒருவருக்கு இந்த செய்தியை தெளிவாக சொல்லக்கூடியதாக, என்னுடைய வாழ்க்கை பிறருக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும். இந்த மார்க்கத்தை தெளிவாக சொல்லக்கூடியதாக இருக்க வேண்டும். நாம என்ன நினைச்சிட்டு இருப்போம், நமக்கு இருக்கிற சொத்து எதை நினைச்சிட்டு இருப்போம்? இன்னைக்கு வீட்டுக்கு போனா எனக்கு இந்த 2 வீடு இருக்கு, இந்த தோட்டம் இருக்கு, என் பிள்ளைங்களுக்கு இது இருக்கு, இதெல்லாம் என்னுடைய செல்வம், என் பிள்ளைங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லுவோம்ல. நபிகள் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, எவர் உயிருடன் இருக்கும் பொழுதே தனக்கு மறுத்து வருவதற்கு முன்னாலே இறைவழியிலே அறவழியிலே செலவு செய்கிறாரோ அதுதான் உங்களுடைய சொத்து. அதை நீங்க விட்டு செல்கிறீங்க பாருங்க, மௌத்தான பிறகு குடும்பமே சேர்ந்து பிரிப்பாக பாருங்க உங்க செல்வத்தை. அப்ப நீங்க இருக்க மாட்டீங்க, உங்க குடும்பம் பிரிக்கும் போது தெரியும் உங்க மேல எவ்வளவு பாசம். அந்த விட்டுட்டு போறீங்க பாரு, அது உங்க வாரிசுகளோட சொத்து. நாம நினைச்சிட்டு இருப்போம் இதே மரியாதை நமக்கு கிடைக்கும், நல்லா இந்த பேஜ மாதிரி மவுத்துருவாங்க. மவுத் எப்ப கேட்டீங்க, அவருடைய பேர் மாறிவிடும், அவருடைய செயல்பாடுகள் இனி இல்லை என்று தெரிந்த பிறகு தைரியமா பேசுவாங்க. கண்ணுக்கு முன்னாடி இல்லாதவங்க எவ்வளவு வேணா தைரியமா பேசுவாங்க. அந்த மாதிரி
இப்படி ஆகும் பொழுது உங்கள் மீது இருக்கக்கூடிய மௌத்தான பிறகு உங்கள் மீது இருக்கக்கூடிய மனிதன் அப்படியே இருக்குமா? உங்களை சதா இல்லாத நினைத்து கொண்டு இருக்க முடியுமா? அவர்களுடைய வாழ்க்கையை பார்த்து செல்லக்கூடிய வேலைகள் இருக்கா இல்லையா? அப்படி ஒரு மௌத்து வரும்போது நீங்கள் உங்களுடைய கைகளில் நீங்கள் எதை மக்களுக்காக நல்லறங்கள் செய்தீர்களோ அதுதான் உங்களுடைய நல்ல அமல்களாக உங்களுக்கு சேரும். அதான் உங்கள் சொத்து. பெண்களாக இருந்தால் வீட்டில் இருக்கக்கூடிய உணவுகளை தர்மம் செய்வதற்கு இணையா உணவுப் பொருட்கள் வீணாகாமல் அதை மக்களுக்கு தர்மம் செய்யாங்க பாருங்க, அதுவும் பெண்களுக்கான தர்மம். அந்த தர்மம் கணவனுக்கும் நன்மையாக கிடைக்கும். ஏன்னா அவர் தான் சம்பாதித்து முடிக்கிறார். இப்படி தன்னுடைய பிள்ளைகளுக்கு வாழ்ச்சிகளுக்கு எல்லாம் தர்மம் செய்திருவார். இது எல்லாம் சிறந்த ஒரு தர்மம், அல்லாமல் விரும்பத்தக்க தர்மம். இந்த தர்மத்துக்கு எல்லாம் நன்மைகள் சொல்லிட்டாங்க. குறிப்பிட்ட ஒரு தர்மத்திற்கு நன்மைகள் என்பது என்ன சொல்லியிருக்காங்க, இதுதான் என்று சொல்லப்படுகிறது. அமீனாசம் சொல்றாங்க, யார் அல்லாஹ்வுக்காக பள்ளிவாசல் ஒன்றை கட்டுகிறாரோ அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தில் வீடு ஒன்றை கட்டுகிறார். நல்லா சிந்தித்து பாருங்க. நமக்கு அல்லாஹ்கிட்ட தான் எல்லாமே வந்திருக்கு. இன்னைக்கு நான் பார்க்கிற பார்வை, நான் பேசக்கூடியது எல்லாமே அல்லாஹ்விடம் தான் வந்திருக்கு. இன்னைக்கு நான் போட்டிருக்கிற எல்லாமே, இல்லை நான் உண்ணக்கூடிய உணவுகள் எல்லாமே, என்னுடைய அறிவு சிந்தனை எல்லாமே, என்னுடைய குடும்பம், என் தாய் தந்தர் எல்லாமே அல்லாஹ் கொடுத்ததானே. அல்லாஹ் இது எல்லாம் நீ பார்த்துருவ. ஒரு பள்ளியுடைய கட்டுமானத்தில் நீ இருக்கும்போது நீ எனக்கா ஒரு வீட்டை கட்டி, எனக்கு ஒரு பள்ளிவாசல் இந்த உலகத்துல கட்டி, உனக்காக நான் ஒரு வீட்டை கட்டினேன்னு சொல்லும் போது இங்க நம்ம மண்ணை பார்த்து பார்த்து வாங்குவோம். இந்த தரமான சிமெண்ட் இருக்கா, அந்த பேர் போட்ட சிமெண்ட் தான் வேணும். அதே போல தரமான மண்ணு தான் வேணும். கல்லுகள் எல்லாம் வீணா இருக்கக்கூடாது, நம்மளை யாரும் ஏமாத்தி விடக்கூடாது என்று இங்க பார்க்கவே நமக்காக அல்லாஹ் ஒரு வீட்டை கட்டணும். சாதனமாக கட்டிருப்பா, அது நினைச்சாலே தூவி போடணும். எனக்காக அல்லாஹ் ஒரு வீட்டை கட்டுகிறார். சொர்க்கத்திலே சொர்க்கத்திலே தரமற்ற பொருட்களா இருக்கும், எல்லாத்தையும் தரம் வாய்ந்ததை வச்சிருக்காங்க. ஆறு ஓடுனாலே தேரானால தான் ஓடும், பாலானால தான் ஓடும். அப்ப அந்த கலவை எப்படி இருக்கும்? அந்த புழுதி எடுத்தாலும் கூட நம்ம முகத்துல விழும். இங்க நம்ம புழுதி எடுத்த மூஞ்சியில கருத்து போயிடும். அப்ப சிந்தித்து பாருங்க, அந்த வாழ்க்கைக்கு நாம் என்ன செய்யறோம்? அதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக கிடைப்பதுதான் அல்லாஹ் இந்த உலகத்தில் நீ ஒரு பள்ளிவாசலுக்காக ஒரு செலவு செய்யுங்க. இப்ப நம்மளுடைய இந்த பகுதியில கூட ஒரு பள்ளிவாசலை அமைப்பதற்கான நோக்கம் என்ன? மறுமையில் நாங்கள் ஒரு சிறந்த இடத்தில் அல்லாஹ்வுடன் இருக்கிறோம், சொர்க்கத்தில் ஒரு சிறந்த இடத்தில் இருக்க வேண்டும். இந்த பள்ளிவாசல் என்பது அல்ல, இந்த ஊரிலே அல்லாஹ்வுக்கு மிக பிடித்த இடம் பள்ளிவாசல் என்று சொல்லப்பட்டிருந்தார். பள்ளிவாசலை இந்த இறைவன் எனக்கு கொடுத்த அடிப்படை நான் இறைவனுக்கு செலவழிப்பதில் என்னை யார் தடுத்து விட முடியும்? பெண்கள் தன் கையில் இருக்கக்கூடிய பணத்தை போடுறாங்க, கணவனுக்கு நன்மை கிடைக்கும். தன்னுடைய உழைப்பில் இருக்கக்கூடிய போடுறாங்க, கட்டாயமா கொடுக்க வேண்டியதை கொடுக்குமா வேண்டாமா என்று நினைத்து விடக்கூடாது. தர்ம சிந்தனையை தர்ம சங்கடமாக மாற்றிவிடக்கூடாது. எப்பொழுது செல்வத்தின் மீது இருக்கக்கூடிய மற்ற குறைகளோ, நாளைக்கு மறுமையில் மிகப்பெரிய வாழ்க்கை என்று உணர்கிறோமோ அன்றுதான் நம்முடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு வெற்றி காத்துக் கொண்டிருக்கிறது என்பதையும், இந்த பொருளாதாரங்கள் அனைத்துமே நம்முடைய இந்த பள்ளியில் ஆய்வுகளுக்காக, பள்ளி வாசல்களுக்காக, அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்காக. பள்ளிவாசல் சாதனை வச்சிருக்கிறார். என்ன செயல்பாடுகள்? அங்க மதரசா ஓதி தரப்படும், குர்ஆன் ஓதி தரப்படும், நன்மைகள் ஓதப்படும். அங்க பெண்ணுக்கு பிறந்த சகோதரர் அழைக்க தாவத் செய்யப்படும், ஐவாறு தொழுகைகள் நடத்தப்படும். அதே போல நல்லவைகள் அங்கே சொல்லித் தரப்படும். அங்கிருந்து ஹிதாயத் பெறக்கூடிய ஒரு வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையை மாறும். இப்படி எத்தனையோ நன்மைகள் அல்லாஹ்வின் அருளை பெற்று தரக்கூடிய ஒரு சூழ்ந்த ஒரு இடமாக இருக்கும்போது, அல்லாஹ்வுக்கு பிடித்த இடமாக இருக்கும்போது, அதற்காக நீங்கள் செலவு செய்யும் போது அல்லாஹ் உங்களை சாதனம் விட்டு விட மாட்டான். மறுமையிலே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கூலியை கொடுப்பான். அந்த கூலி என்று பார்த்தால் உண்மையாகவே செல்வத்தின் எனக்கு பற்று இல்லை, இறை வழியில் நான் செல்கிறேன் என்பது இந்த செல்வ ஆசைகள் பொருளாசையை வந்துவிடக்கூடாது. நீண்ட நாள் வாழ்கிறோம் என்றால் அதற்கான கணக்குகளை நாம் கொடுக்க வேண்டியிருக்கிறது. அதையும் சரியாக மனதில் வைத்தவர்களாக நாம் வாழ்ந்து சரியாக நடத்தி செல்லக்கூடிய நல்ல மக்களாக, உங்களின் என்னையும் தர்மத்தின் சிந்தனையோடு நாம் செல்லக்கூடிய நல்ல மக்களாக உங்களை என்னை வளராம ஆக்கியமானாக என்று பிரார்த்தித்துக் கொண்டு எனக்கு முதல் உதவி. நல்ல ரஹ்மானி பள்ளி வாழர்கள் எல்லாம் ஊரிலே மிக பிடித்தாங்க. அந்த அடிப்படையில் இருக்கும்போது வெறும் தொழுகை மட்டும்தான் நம்முடைய கடமை என்று இல்லாமல்
சமூகத்தில் இருக்கக்கூடிய சீரழிவுகளை எடுத்து சொல்லக்கூடிய கடமையும் அங்குதான் நடைபெறுகிறது. அங்கே ஒரு நிர்வாகம் உருவாக்கப்படுகிறது. அந்த நிர்வாகம் மக்களை திரட்டுகிறது. திரட்டி அந்த மக்களுக்கு சொல்ல வேண்டிய சமூக அவலங்களை எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு போராளியை உருவாக்கும். அத்தகைய சமூக அவலங்களை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் எத்தனையோ, அது குறிப்பாக சொல்ல வேண்டாம், இன்று மக்களை சிறு வயது முதல் பெரியவர்கள் வரை உடனே அழித்துவிடக்கூடியதாக, மக்களை சீரழித்து விடக்கூடியதாக, குடும்பங்களை ஒரு நாசம் செய்யக்கூடியதாக இருப்பது போதை பொருட்கள் தான். நல்ல ஒரு கணவர் இருப்பார், அவர் வேலைக்கு அனுப்பும் போது நல்லா தான் அனுப்பி வைப்பாங்க. வீட்டுக்கு அவர் ஒருவர் நம்ம என்ன செய்து விடுவாரோ என்ற அச்சத்தில் ஒரு மனைவியும், என்னுடைய தந்தையும் நல்லா இருப்பாரு, ஆனால் இதை அறிந்துவிட்டால் என்னை கொண்டு அடிப்பாரு, என்னை காயப்பட்டவர் என்று பாசத்தை உடைக்கக்கூடியதாக, தாய் மீது தகப்பன் மீது இருக்கக்கூடிய பாசத்தை உடைக்கக்கூடியதாக, என் தந்தையே இந்த தவறை செய்கிறார், நான் செய்தால் என்ன என்று தந்தையை சீரழியக்கூடிய பிள்ளைகளை நல்ல படிச்சவருங்க, இன்னைக்கு அவர் நிலைமையை பாருங்க என்று தெருவிலே ஏதோ உயிரிழப்புடன் படுத்துக் கொண்டு இந்த இடத்துல இருந்தாலும் அந்த நாட்டத்தை நம்ம தாங்க முடியாது, வாடையை தாங்க முடியாது, அது எப்படி அவர் கிடைக்காது தெரியல என்று பார்க்கும். மது அருந்தியதால் அவருடைய சிந்தனை மருங்கி இன்று எந்த இடத்தில் ஒரு வீடு பார்க்க போனாலும் சுத்தமா இருக்கும் நினைப்பாங்க. அந்த தெருவை எப்படி சாக்கடையில உடைக்கி கொண்டிருக்கிறார் எனக்கு தெரியலையே. தன் குடும்பத்தார் அனைவரும் அதை வந்து பார்த்து எடுத்து செல்லக்கூடியவர்களாக, இழுத்து செல்லக்கூடியவர்களாக இருக்கிறதே பாவம். நல்லா படிச்சவங்க இன்னொரு ஒரு நிலைமை இப்படி ஆயிப்போச்சு, நல்ல உத்தியோகத்தில் இருந்தாரு, அவருடைய நிலைமை இப்படி ஆயிப்போச்சு. காரணம் என்ன? போதை போதை என்று சொல்வார். போதைகள் பல பரிணாமங்கள் ஆகிவிட்டது. அப்போ அந்த அடிப்படையிலே பார்க்கும்போது ஒரு நபர் தன்னுடைய சுயநினைவை இருந்து மக்களிடம் அசிங்கப்படக்கூடிய ஒரு செயலை விரும்பி செய்கிறார். மனிதர்களே சிறந்தவராக நீ வருவதற்காக அல்லாஹ் பல வழிமுறைகளை செய்து கொண்டிருக்கிறார். நட்போதைகளை நபிநாசனம் கூறியிருக்கிறார், அதை செய்யவில்லை என்று சொன்னார். எவ்வளவு இறப்புக்குள்ளாகி இருப்பார். இன்னைக்கு மருத்துவமனையில பார்த்தா கேன்சர் பாதிக்கப்பட்டவர், புற்றுநோய் பாதிக்கப்பட்டவர் என்று சிகிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறவருடைய குடும்பத்தை சுற்றி தன் குடும்பத்தார் அனைவரும் இருக்காங்க. அவர் ஒரு ரெஸ்ட் எடுத்துதான் இருப்பாரு, அவர் முடியாமதான் இருப்பாரு. ஆனால் செலவுகள் எல்லாத்தையும் பொருட்படுத்த முடியாமல் கல்வி விட்ட குழந்தைகளை பார்க்கணுமா இல்லையா, வேலையை விட்ட குழந்தைகளை பார்க்கிறோமா இல்லையா, படிப்பை விட்டவங்க பார்க்கிறோமா இல்லையா, எல்லாமே எதையெல்லாம் பேசிக்கிறோம் அதையெல்லாம் தன் தந்தைக்காக விட்டு அந்த மருத்துவமனையே கதியாக இருப்பாங்க. கிடைத்ததை சாப்பிட்டு கொண்டு சரியான ஒழுக்கம் இல்லாமல் இப்படி குடும்பத்தை சிரமப்படுத்தக்கூடிய செயல்கள் ஒருவருக்கு தேவையா என்று கேட்பதை போல இன்னைக்கு சமுதாயத்திலே மிகவும் கொடுமையாக நடந்து கொண்டிருக்கின்ற இந்த போதைப் பொருட்களின் மூலமாக ஏற்படக்கூடிய பாவங்களை மக்கள் நாம் எடுத்து சொல்லி அந்த செயல்பாடுகளை மக்களும் கொண்டு வருவதற்குதான் அழகிய முன்மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்று 10 மாத காலக்கூடிய ஒரு செயல்பாடுகளை நாம் எடுப்போம். அதுல குறிப்பாக நாளை மாலை நடக்க இருக்கக்கூடிய இன்ஷா அல்லாஹ் நாளை மாலை சனிக்கிழமை நடக்க இருக்கக்கூடிய பேரணியை குறித்து நிர்வாகம் சொல்லுவாங்க. அந்த பேரணி என்னன்னு கேட்டீங்கன்னா கும்பகோணத்தில் நடக்குது. போதைப் பொருள் எதிர்ப்பு மற்றும் விழிப்புணர்வு பேரணியாக இருக்கும். யாரோ ஒருத்தர் தானே, நம்ம வீட்டில் யாரும் அப்படி இல்லை என்று நினைக்காதீர்கள். பழங்கள் அழுகி போன ஒரு பழத்தை நல்ல பழங்களோட வச்சீங்கன்னா எல்லா பழமும் கெட்டுப்படும். நம்ம சமூகத்தில் பக்கத்து வீடு தானே, அந்த பையன் தான் அப்படி நடந்துக்கிட்டான், அவர் தான் அப்படி நடந்துக்கிட்டான் எச்சரிக்கை இல்லாமல் இருந்தோம் சொன்னால் நாளை நம்ம வீட்டிலும் அப்படிப்பட்ட ஒரு உருவாக்கி விடுவார் என்று உருவாக்கிவிடக் கூடாது என்பதற்காக இந்த பேரணி, இந்த மார்க்கத்திலே நம்ம மீது ஒரு மிகப்பெரிய கடமை இருக்கிறது. நன்மை ஏற்படுத்தி தரக்கூடிய மிகப்பெரிய கடமை. அத்தகைய கடமையை உணர்ந்தவர்களாக, இறை நம்பிக்கை உள்ளவர்களாக, இதுவும் நம்முடைய கடமைதான், இறைவன் நம்மீது சாக்கியதுதான் என்பதை உணர்ந்து அனைவருமே நாம் பல பேருடைய குழந்தைகள், பெரியவர், முதியவர் எல்லாத்தையும் பார்க்கிறோம். இந்த பகுதியில் வர முடியவும் அதே போன்று இறைவன் நம்பிக்கை உடையவர்களாக, அல்லாஹ் நன்மையை எதிர்பார்த்தவர்களாக வரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த அழைப்பை கொடுக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நாளை நடக்கக்கூடிய பேரணிகளை அனைவரும் கலந்து கொள்வோம். இறைவனுக்கு ஒரு நல்ல ஒரு அடியார்களாக இருந்து இறைவன் நமக்கு கட்டளையிட்டதை செய்யக்கூடிய நல்ல மக்களாக, செல்வத்தின் மீது பற்று இல்லாமல் மக்களுக்காக செலவு செய்யக்கூடிய நல்ல ஒரு மனிதர்களாக நம்மை அல்லாஹ் ஆக்கிரமான இந்த பிரார்த்தித்து கொண்டவனாக என்னை நிறைவு செய்கிறேன். வாங்க அஸ்ஸலாமு அலைக்கும்.